உலகின் மிக சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? பதில் உங்களை பயமுறுத்தும். செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம் ஒரு சில நிறுவனங்களின் கைகளில் மட்டுமே உள்ளது. இதுதான் இன்றைய உலகின் மிகப்பெரிய அதிகார குவிப்பு. நேர்மையா பார்ப்போம். ஃப்ரான்டியர் மாடல்ஸ் ஆய் உருவாக்கும் நிறுவனங்களின் பட்டியல் மிகச் சிறியது. 2 அல்லது 3 அமெரிக்க நிறுவனங்கள், ஒரு சில சீன் நிறுவனங்கள், அவ்வளவுதான். மற்ற உலகம் முழுவதும் வெறும் வாடிக்கையாளர்கள். இந்த நிறுவனங்கள் உலகின் மிக முக்கிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி, யார் அதை பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் என்பதை தீர்மானிக்கின்றன. இது ஏன் முக்கியம்? ஏனெனில் இனி வெறும் ஒரு ஆப் அல்ல. அது மருத்துவம், கல்வி, பொருளாதாரம், பாதுகாப்பு, ஊடகம் என ஒவ்வொரு துறையையும் இயக்கப் போகிறது. இந்த சக்தியை கட்டுப்படுத்துபவர்கள் அடிப்படையில் எதிர்காலத்தையே வடிவமைக்கிறார்கள். ஒரு சில ஹயாக்கள் மற்றும் அரசாங்கங்கள் எடுக்கும் முடிவுகள் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும். மேலும் ஒரு அடுக்கு உள்ளது. இந்த நிறுவனங்களுக்கு பின்னால் அரசாங்கங்கள் நிற்கின்றன. அமெரிக்கா சிப் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துகிறது. சீனா தன் சொந்த மாடல்ஸை கட்டமைக்கிறது. இப்போது நிறுவனங்களுக்கு இடையான போட்டி மட்டுமல்ல, நாடுகளுக்கு இடையான புவிசார் அரசியல் போர். எனவே உண்மையான கேள்வி இதுதான். இந்த அபரிமிதமான சக்தி இவ்வளவு சிலரிடம் குவிந்திருப்பது நமக்கு பாதுகாப்பானதா? உலகின் எதிர்காலத்தை ஒரு சில அறைகளில் அமர்ந்திருப்பவர்கள் தீர்மானிக்க வேண்டுமா? இது நாம் அனைவரும் கேட்க வேண்டிய கேள்வி. விகோடிஃபைடில் இதை விளக்குகிறோம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.